ஏதோ வில்லி வேஷம் பண்ண போகிறோம், ஏய் வண்டி எடுங்கடா தான் சொல்ல போகிறோம். நிறைய வேஷங்கள் சினிமாவாக இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் பண்ணிட்டேன். சீனியர் ஆர்டிஸ்ட் இவங்க 2 பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்படுற கதாபாத்திரங்களை மிக நேர்த்தியாகவும் சரியாகவும் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட் அஸ் வெல்கம் நளினி மேம் அண்ட் தேவதர்ஷன் மேம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் மேம். கொஞ்சம் நிறையாவே கைத்தட்டலாமே. பல வருஷமா நமக்கு பல படங்கள்ல பல கதாபாத்திரங்கள் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க மிக முக்கியமான நடிகர்கள் யூத் படத்துலையும் ரொம்ப சூப்பரான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய நடிப்பை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். காலை வணக்கம் மேம் 2 பேருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க 2 பேரையும் பார்க்கறதுல. நளினி மேம், வெரி ஹாப்பி டு see you. ஆக்சுவலாக பல ஜென்ரேஷன் தாண்டி இப்போ வரைக்கும் நீ நடிச்சிட்டு இருக்கீங்க, பல ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்துருக்கீங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க மேம். இப்போ பசங்க, அதாவது கரண்ட்லி இப்போ படம் பண்ணுற பசங்களோட வைப் எப்படி மேம் இருக்கு? என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க அப்போக்கும் இப்போக்கும்? முதல்ல எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது உலகமே திரும்பி பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூத் படத்தை. அந்த படத்தில் நானும் இருக்கேன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தோஷத்தை கொடுத்த என் மகன் கென்னுக்கு மிக்க மிக்க நன்றி. பேர் சொல்லும் பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தந்தையர் திரு கருணாஸ் அவர்களுக்கும் கிரேஸ் அம்மாவுக்கும் சான்ஸே இல்லைங்க. நான் கடவுள் நல்ல பிள்ளைங்களையும் நிறைய படங்களையும் கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கையும் கொடுத்தாரு, சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரு. இனி கடவுளுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் என்னோட கடமை நினச்சிக்கிட்டு என்னோட வழி வேறு திசையில் போயிட்டு இருந்தது. சடனாக நான் வெளிநாட்டில் இருந்தேன். கருணாஸ் சார் கம்பெனிலேருந்து ஒரு ஃபோனு, மிஸ்டர் மேனேஜர் செல்லதுரை சார் பேசிகிட்டு இருந்தார். அம்மா நீங்கள் நடிக்க வரணும் திருப்பினாங்க. இல்லைங்க நான் நடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நடிக்கலாம் வேண்டாங்க, போருங்க, நிறையா நடிச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிறைய ப்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கூட நினச்சேன் ஏதோ சும்மா வண்டியில் போகிறோம், ஏதோ வில்லி வேஷம் பண்ண போகிறோம், ஏய் வண்டி எடுங்கடா தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என் பிள்ளை கென் அவங்க டைரக்ஷனில் நான் மீண்டும் பிறந்தேன் தான் சொல்லுவேன். உண்மையிலேயே சினிமா வேண்டான்னு சொன்னேன். எனக்கு சினிமா மேலே காதலை உண்டு பண்ண அந்த குழந்தைக்கு கோடான கோடு நன்றி. ஏன்னா ஒரு விஷயமும் நான் நடிக்கும்போது அப்படி ரசிச்சுட்டு ஆமாம்மா இது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை மெருகேற்றி நான் ஐயோ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சா அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னை இன்னும் ஆசை. அதாவது எது வேண்டாம் நான் ஒதுங்கினேனோ இப்போ எனக்கு இது நிறைய படங்கள் பண்ணணும் இந்த மாதிரி யூத் குழந்தைங்களோட. ஏன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக். என்ன இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் போட மாட்டாங்க, அது ஒன்று தான் கஷ்டம். பிரேக்கே சொல்ல மாட்டாங்க. மகனே பசிக்குதுரா பிரேக் என்னவேன், தோமா ஒரு ஷாட் 2 ஷாட் சொல்லிட்டு ஒரு பெரிய சீனை கொண்டு வந்து நிற்பாங்க. அப்பாப்பாப்பா அது ஒன்று தான் எனக்கு இந்த பிள்ளைங்களோட கோப்பை பண்ண முடியல. பட் ஆனால் வேறு லெவல். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே நான் டப்பிங் தியேட்டரும் போனதில்லை, டப்பிங்கும் பேசினதில்லை. என்னை டப்பிங் தியேட்டருக்குள்ளே கொண்டு வர வச்சு எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் எனக்கு இந்த சித்திரம் வரைகிற மாதிரி அந்த குழந்தை அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து என்னை இந்த மேடையில் நிற்க வச்சுருக்கு. இதுக்கு எத்தனை ஜென்மம்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கேன் மகனே. வேறு லெவல் போக போகிறீங்க, அது நிச்சயம். இன்னொன்று, என்னோட வாழ்க்கையிலே நான் நிறைய வேஷங்கள் சினிமாவாக இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் பண்ணிட்டேன். ஆத்ம திருப்தி நிறைய இருக்குது. எனக்குள்ளேயே மறைஞ்சிருந்த இந்த பிரின்சிபல் கேரக்டரு என்ன இல்லை உனக்கு ஒரு விஷயம் இருக்குது, நீ இந்த கேரக்டரை சாட்டிஸ்ஃபைடாக பண்ண போகிறேன்னு சொல்லி என்னோட ஆழ்மனசுக்கு ஹாப்பினஸை கொடுத்த உங்களுக்கும் இந்த யூத் டீமுக்கும் மிக 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பெரிய தேங்க்ஸ் நம்ம விக்கி தான் சொல்லணும். நம்ம டிஓபி சார் சான்ஸே இல்லை. ஏன்னா டிஓபி என் மகன் சொல்லுவாப்ல, ஆனால் இப்படி ஒரு ஷாட் என்னென்னு அவர் இப்படி பார்க்கும்போது அதெல்லாம் பண்ணலாம் உங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ண முடியாத ஒரு விஷயத்த கூட பண்ண வைக்கிறது தான் எங்கள் டைரக்டருக்கு என்னோட ஒரு பெரிய திறமை. தேங்க்யூ மகனே. கடவுள் நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வர போகிறீங்க. நாங்கள் உங்களை அண்ணாந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் படத்தில் நாங்கள் இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி நல்லிமா. அது உண்மையிலே மனசார வர்ற வார்த்தைகள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி வாழ்த்து சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நல்லி மேமுக்கு. உங்க பாசிட்டிவிட்டி ஸ்டேஜை ஃபுல் பண்ணியிருக்கு மேம். எஸ் தேவதர்ஷன் மேம்,
எப்பவுமே அதாவது இந்த படத்தோடைய டைட்டில் வந்து யூத் மேம். ஒரு நிமிஷம். எஸ். இந்த மேடையில நிறைய பேர் ஏறிட்டாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீயும் கஷ்டப்பட்டு என்னென்னமோ கேள்வி கேட்குற. ஆனா யாருமே நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது எப்பயுமே நடக்கும் மேம். அவங்க ஃபீலிங்கை நீங்க கொட்டிட்டு போறாங்க. நானும் கொஞ்சம் கொட்டிட்டு போறேன். எஸ் எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ கென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா கிட்ட இருந்து இவ்வளோ நல்ல வாழ்த்து வாங்கியிருக்கேன். பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் கருப்பையா. எங்கம்மா? ஸோ மேனேஜர் செல்லதுரை வந்து ஃபோன் பண்ணுறாரு. ப்ரொடியூசர் கருப்பையா வந்து உங்களை மீட் பண்ணுவாங்கன்னு. நானும் ஃபார்மல்ஸாக எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சரி கருப்பையா பெரியவர் ஒருத்தர் வருவார், மரியாதையாக நம்ம பேசணும் அப்படின்ட்டு கதவை திறந்தா, அம்மா பெஞ்ச் மேலே ஏறி நில்லு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்ச். இவர் தான் அந்த கருப்பையா. என்னம்மா ஸ்குவாடோட வந்திருக்கியா? ஸோ கதவை திறந்தா இந்த பையன். நான் பார்த்துட்டு உள்ளே வாங்க, கருப்பையா சார் வரலையா? நான் தான் மேடம் கருப்பையா அப்படின்றாரு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது இந்த படத்துடைய டைட்டில் யூத் அப்படிங்கிறது. ஸோ ஜிவி மை பிரதர், ஐ லவ் த மியூசிக். இதில் வந்து கலக்கியிருக்க நீ. ஸோ இட்ஸ் சூப்பர் அண்ட் நீ எப்போவுமே எவர் யூத். அதை வந்து யூ ஹவ் ப்ரூவ்ட் வித் யுவர் மியூசிக் இன் திஸ் ஃபில்ம். thoroughly என்ஜாய்ட் யுவர் மியூசிக். அண்ட் நம்மளுடைய யூத் மம்மி நளினிமா வந்து 6 மணி ஆனால் ஏறி வண்டியில் உட்காந்துருவாங்க. அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் நளினிமாவை. 9 மணி நானும் நளினிமா இருக்காங்க, நம்ம சீக்கிரம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். 9 மணி ஆகுது, உட்காந்து டைலாக் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன மணி கிளம்பலையா அப்படின்னு கேட்டா, இல்லைம்மா கென் கேட்டானா அதனால நான் கொஞ்சம் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்கள 9 to 10 ஒர்க் பண்ண வச்சு டப்பிங் பண்ண வச்ச ஒரே இந்த மேடையில இவ்வளவு நேரம் நம்ம காத்துட்டு இருந்த ஒரு மிக அற்புதமான ஒரு நட்சத்திரம் நம்ம கூட இணைகிறாரு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு என்னைக்குமே சொல்ற நம்மளுடைய நடிப்பு அரக்கன் தனுஷ் சார், சத்யம் சினிமா ஸ்வராஜ். எஸ் மேம், நீங்க கண்டினியூ பண்ணலாம். தனுஷ் சார் வணக்கம் சார். சிறப்பு. எல்லாரும் செட்டில் ஆனீங்கன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எஸ் மேம், ஆன் டு யூ. தனுஷ் இஸ் ஹியர் அண்ட் வெற்றி சார் இங்கே இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லிக்கணும். கென் வந்து ஆஸ் அன் ஆக்டர் எல்லாருமே பார்த்துருக்கோம். அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் கென் இஸ் பீங் அ டைரக்டர். ஸோ வெற்றி சார் உங்களுடைய ப்ராடக்ட், தனுஷ் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண இந்த டைரக்டர் இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். அது மட்டும் இஸ் லைக் அ பிக் கேரண்டி. இந்த படம் பார்த்த உடனே வில் ஆல் நோ தட் more than actor Ken, people will love the director Ken. டே சூப்பர்டா. அண்ட் சுராஜ் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். சுராஜ் சார், இட் வாஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் பல இன்டர்வியூஸில் என்னை பற்றியும் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் படத்துடைய டைட்டில் வந்து யூத், இதோடைய ஹீரோ கென் தான், ஆனால் ஆக்சுவல் ஹீரோ வந்து சுராஜ் சார் தான். அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் ஆக்சுவல் ஹீரோனா அப்போ ஆக்சுவல் ஹீரோயின் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. ஆல்வேஸ் மேம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் ஆர் ஹியர். அண்ட் ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த சாங்ஸ் வரைக்கும் பார்த்ததில்ல. அண்ட் ஐ ஹேட் த ப்ளெஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் அனிஷ்மா. ஸோ இட் வாஸ் ரியலி குட். அண்ட் இங்கே சின்ன தமிழா சொன்னோம் ஸ்டேஜில் இருக்கும்போது, நாங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, கென்னுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரேக்காக இருக்கணும்னு. பட் சின்ன தமிழா இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிக் பிரேக். ஏன்னா எத்தனை பேர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ கென், உனக்கு மட்டும் இல்லை, you've set career for so many people, so you're giving break for so many people. Thank you da, best wishes, God bless you. And Karuna sir and Grace, இன்னிலிருந்து அவன் எங்கள் எல்லாருக்குமே பிள்ளை தான், உங்கள் பிள்ளையை நாங்கள்லாம் தத்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம்.
தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ, தட்ஸ் ஸோ லவ்லி.